வாழ்க வையகம். தலைப்பு ரெட்டுன்னு சொன்னோன்னே நான் இந்த அஜித் படத்தை பற்றி திரை விமர்சனம் கொடுக்கறதுக்காக பேசுறதா நினைக்க வேண்டாம். ரெட்டு அப்படிங்கிற தலைப்பு ஏன் வச்சிருக்கோம்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் கம்பெனிகளும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க அபகரிச்சு புடுங்கி தனக்கு சொந்தமாக்கிட்டு இருக்கிறாங்க. புடுங்கின கம்பெனி எல்லாம் ரெட்டா, அதாவது சிவப்பா மாத்திட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா இதெல்லாம் வேற வேற கம்பெனி கிடையாது. எல்லாத்துடைய முதலாளியும் ஒரே ஆள் தான். நீங்க நினைக்கிற மாதிரி லைபாய், ஹமாம், ரெக்ஸோனா இதெல்லாம் வேற வேற கம்பெனி இல்லை, எல்லாமே ஒரே முதலாளி தான். நீங்க நினைக்கிற மாதிரி மகேந்திரா, ஹோண்டா, யமஹா இதெல்லாம் வேற வேற கம்பெனி இல்லை, எல்லாமே ஒருத்தனுக்கு தான் சொந்தம். வோடஃபோனு, ஏர்டெல்லு இதுவும் வேற வேற கம்பெனி இல்லைங்க. கடைசியில் பார்த்தா உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொந்தமானது. ஒருவேளை இப்போ வேற யார்கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதை புடுங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதை நல்லா டெவலப் பண்ணி 50 வருஷம் 30 வருஷமா கடினமான உழைப்பில் கம்பெனியை தயார் பண்ணி மேலே கொண்டு வராங்களோ அந்த கம்பெனிகளை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல்வாதிகள், அதிகாரிகளை வச்சு அந்த கம்பெனியை பிடுங்கிடுறாங்க. அந்த கம்பெனி முதலாளிக்கு எப்படியெல்லாம் கஷ்டம் கொடுக்க முடியுமோ கஷ்டம் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள டென்ஷன் பண்ணி அரசியல் ரீதியாக, மாஃபியா கேங் ரீதியாக, போலீஸ்காரங்க, வக்கீல், கேஸு, சட்டம் எதையாவது சொல்லி இல்லீகலா, அதாவது சட்டத்துக்கு புறம்பா சட்டத்தை பேசி அந்த கம்பெனியை இவங்க பேருக்கு எழுதி வாங்குறது தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் புடுங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இலுமினாட்டிகள் அப்படின்னு சொல்ற 13 குடும்பத்தை சேர்ந்த 6000 பேர். 250 வருஷத்துக்கு முன்னால ஒரு 13 குடும்பத்தை சேர்ந்த ஒரு 13 பேர் என்ன பண்ணாங்க, ஒரு பிளான் பண்ணாங்க. நாம எப்படியாவது ஒரு 300-500 வருஷத்துக்குள்ள மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும், எல்லா கம்பெனியும், எல்லா பேங்க்கும், எல்லா அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக விலைக்கு வாங்கணும்னு பிளான் பண்ணி 250 வருஷமா அவங்க இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த 13 பேர்த்துக்கு பேரு அஸ்டர், டூபான், மெரோவிங்கியன் குரூப், மெக்டொனால்ட்ஸ், ருசைல், ராக்கர்ஃபில்லர், டிஸ்னி, ரோட்சைல்ட், இப்படி ஒரு 13 பேருங்க. அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ ரெட்டுன்னு என்னென்னா, நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு போர்டை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கம்பெனி போர்டை பார்த்தா இது யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பார்த்தாவே தெரியுங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எந்தெந்த கம்பெனி எல்லாம் இந்த 13 குடும்பத்துக்கு சொந்தமாக இருக்கோ அந்த கம்பெனி போர்டு சிவப்பு கலரில் பேக்ரவுண்டில் வெள்ளை கலரில் எழுத்து இருக்கும். உதாரணமாக ஏர்டெல், வோடஃபோன், மகேந்திரா, ஹோண்டா, யமஹா, ஏர் ஏஷியா இதெல்லாம் பாருங்க, இது எல்லாமே ஒரே மாதிரி கலர்ல இருக்கும். அதாவது பின்னால சிவப்பு நிறத்துல பேக்ரவுண்டும் வெள்ளை கலர்ல கம்பெனி பேரும் ஒரு லோகோ இருக்கும். அந்த லோகோக்கு பேரு மில்லினியம் லோகோன்னு பேரு. அதாவது ஒரு முறை லோகோ ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அவனுக்கு மாற்றவே மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் அதை தான் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த லோகோ பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இது சாதாரண கம்பெனி இல்லை, இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெரிய கம்பெனின்னு அந்த லோகோ பார்த்தாவே கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த கம்பெனியோட பேர் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு முறை டிசைன் பண்ணால் எப்பவுமே அந்த டிசைனை மாற்ற மாட்டாங்க, அதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்படி நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது நிறைய கம்பெனி போர்டெல்லாம் பார்க்கலாம். சில கம்பெனி மட்டும் பேக்கில் சிவப்பா ஒரு வெள்ளை லெட்டரோட லோகோவோட இருக்கும், வேற எந்த கலருமே இருக்காது. எப்போ ஒரு கம்பெனி சிவப்பு பேக்ரவுண்ட்ல எந்த கலரும் இல்லாம போர்டு காட்சி அளிக்குதோ அந்த கம்பெனியை இவங்க பிடுங்கிட்டாங்கன்னு அர்த்தம். சில கம்பெனிகள் பாதி ப்ளூவா இருக்கும், பாதி சிவப்பா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, பாதி புடுங்கிட்டாங்க, பாதி புடுங்கலன்னு அர்த்தம். சில கம்பெனிகள் சிவப்பா இருக்கும், ஏதோ மஞ்சளோ பச்சையோ கருப்போ ஒரு சின்ன கலர் எக்ஸ்ட்ரா உள்ள இருக்கும். அப்போ முக்கால்வாசி புடுங்கிட்டாங்க, கால்வாசி புடுங்க போறாங்கன்னு அர்த்தம். சில கம்பெனிகள் மற்ற கலர் நிறைய இருக்கும், கொஞ்சமா சிவப்பு இருக்கும், கொஞ்சமா புடுங்கிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த சிவப்பு தான் இந்த 13 குடும்பத்தின் அடையாளம். இப்போ நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன். அதாவது சுமார் 62,000 கம்பெனிகளை இது வரைக்கும் மற்றவங்க இருந்து புடுங்கிருக்காங்க. நான் சொல்றது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு, பெரிய கம்பெனிகள். அந்த 62,000 கம்பெனிகள் இருந்து ஒரு 62 கம்பெனி பத்தி பேரை மட்டும் நான் சொல்றேன். இதுவே இப்படின்னா மிச்சம் 62,000 கம்பெனி எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. 1 ஏர் ஏஷியா, 2 யமஹா, 3 ஹோண்டா, 4 மகேந்திரா, 5 வோடஃபோன், 6 ஏர்டெல், 7 நைக், 8 கொக்கோ கோலா, 9 லெனோவா, 10 மெகாமார்ட், 11 சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட், 12 பேட்டா செருப்பு, 13 விஐபி சூட்கேஸ், 15 லெவிஸ், 16 டைட்டன் வாட்ச், 17 நிசான்,
கார் கம்பெனி. 18 ரெட் பஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். 19 எக்ஸைடு பேட்டரி. 20 எம்ஆர்எஃப் டயர். 21 காஃபி டேங்கிற ஒரு டீ கடை. 22 முத்தூட் ஃபினான்ஸ். 23 கொசவட்டம் ஃபினான்ஸ். 24 எம்டிஎஸ் செல்போன். 25 ஏசிசி சிமெண்ட் ஃபேக்டரி. 26 ஹெவல்ஸ். 27 ஹிண்ட்வேர். 28 கேஸ்கார்ட். 29 சுசுகி. 30 ரேமான். 31 அடிடாஸ். 32 ரே பேன். 33 லாவா. 34 இசுஜு. 35 பிரஸ்டீஜ். 36 பேரகன். 37 பிரீத்தி. 38 டியூன் டாக். 39 டியூன் ஹோட்டல்ஸ். 40 கல்யாண் சில்க்ஸ். 41 பேஸ் பேட்டரி. 42 ஜான் பிளேயர்ஸ். 43 ஐடிசி. 44 ஈச்சர். 45 பென்ஸ். 46 சோமணி. 47 ஆங்கர். 48 கர்லான். 49 காய்ரான். 50 ஆர்ச்சீஸ். 51 பீஸா ஹட். 52 கிறிஸ்டல். 53 ரெனால்ட்ஸ். 54 ஏர் அரேபியா. 55 விகேசி ஸ்லிப்பர்ஸ். 56 ஹாயர். 57 வீடோல். 58 எப்கோ ஆயில் துபாய். 59 கேஐஏ மோட்டார்ஸ். 60 ராக்கோல். 61 வேடியம் எலக்ட்ரிக்கல் ஸ்டவ். 62 சத்யா ஹோம் அப்ளையன்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதில் பெரிய ஒரு விமான கம்பெனி இருக்கும், ஒரு குட்டி சோப்பு கம்பெனி இருக்கும், துணிக்கடை இருக்கும், எல்லாத்தையும் பிடிங்கிருக்கிறாங்க. இந்த நான் சொன்ன 62 கம்பெனியை நீங்கள் அதில் போர்டை பாருங்கள். எல்லா போர்டும் பேக்கில் இருக்கும், வெள்ளை கலர் லெட்டர் இருக்கும், ஒரு லோகோ இருக்கும். ஆனால் இந்த கம்பெனி புடுங்கிறதுக்கு முன்னால் இது வேற கலரில் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஏர் ஏஷியா அப்படிங்கிற அந்த ஃப்ளைட்டை பாருங்கள், அது சிவப்பு கலரில் இருக்கும். அதோட முதலாளி தோனி பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அவர் முதலாளி இல்லை, அது சிஇஓ. சிஇஓன்னு யாருன்னா சம்பளத்துக்கு வேலை செய்கிறாரு, கேட்டால் இவர் என்னோடதுன்னு சொல்லிக்குவார். பட் அவர் கிடையாது. அவருக்கு பின்னால் இருக்கிறது இந்த 13 குடும்பத்தை சேர்ந்த 6000 பேர். அதாவது இந்த 13 குடும்பத்தை சேர்ந்தவங்க கும்பிட்ற சாமி இவங்க இந்து கிடையாது, முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது. லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு பெண் தெய்வத்தை வழிபடுற சாத்தான் இனத்தை சார்ந்தவங்க, அதாவது ஆன்டி கிறிஸ்ட். இவங்க 666 அப்படிங்கிற நம்பருக்கு சொந்தக்காரங்கள், 13 என்ற நம்பருக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் சாத்தான், அதாவது பைபிள்ல சாத்தான்னு சொல்ற, குரான்ல தெஜ்ஜால்னு சொல்ற, இந்துக்களால் அரக்கன்னு சொல்லப்படுற அந்த குடும்பம் இன்னும் உயிரோடு இருக்கு. இவங்க தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி சண்டை, எல்லா மத சண்டை, எல்லா நாட்டு சண்டைக்கும் அடிப்படை காரணம். இவங்க தான் ராஜீவ்காந்தியை கொன்னவங்க, பிரபாகரனை கொன்னவங்க, சதாம் ஹுசேனை கொன்னவங்க, குவைத்தை பிடிச்சவங்க, இப்படி லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணதும் அவங்க தான். யோசிச்சு பாருங்க, ஒரு சிஎம் யார் அரெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு ஜட்ஜோ ஒரு வக்கீலோ நினைச்சு அரெஸ்ட் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய கதைன்னு வச்சுக்கங்களேன். ஆக மொத்தம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகம் ஒரு 13 குடும்பத்துக்கிட்ட சொந்தமா இருக்கு. இவங்க இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் புடுங்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏர் ஏஷியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி மலேசியாவில் இருக்கு. மலேசியால மட்டும் இல்ல, ஏசியாவிலேயே அதிக பிளைட் அவங்க கிட்ட தான் இருக்கு. அது எப்படி முடியும்? அதோட முதலாளி ஒரு தமிழர்னு சொல்லிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, மலேசியாவில் இருக்கிற பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்காங்க, கிங் இருக்காங்க, அங்க ரூலிங் பார்ட்டி இருக்காங்க. இவங்களால நடத்த முடியாத ஒரு ஏரோப்ளைன் கம்பெனியை எப்படி ஒரு தமிழால் நடத்த முடியும்? ஏன்னா இவரு அந்த 13 பேர்த்துடைய பினாமி. அந்த மாதிரி மலேசியன் ஏர்லைன்ஸ்னால கூட நல்லா வியாபாரம் பண்ண முடியல, ஃப்ளைட் அதிகமா இல்லை, அது என்னென்னமோ ஆகுது. ஆனால் ஏர் ஏஷியா நல்லா இருக்குது, ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கு, நல்லா பிசினஸ் பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது அந்த சாத்தான் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி மகேந்திரா அண்ட் மகேந்திரா அப்படிங்கிற கம்பெனி இந்தியன் கம்பெனி, இந்திய முதலாளி வச்சிருந்தாரு. அவங்ககிட்ட இருந்து புடுங்கி இப்ப மகேந்திரான்னு மாத்திட்டு, அதுக்கு முன்னால வேற கலர் இருந்துச்சு, இப்ப புது மொத்தமா சிவப்பா மாறிடுச்சு. இப்ப பாருங்க நிறைய பிரான்ச் போடுறாங்க, நல்லா பிசினஸ் நடக்குது. அதை பத்தி தப்பான விஷயம் எதுவுமே வராது. நான் சொல்ற இந்த எல்லா கம்பெனியோடைய பத்தி நெகட்டிவா தப்பா ஒரு விஷயத்தை டிவி பேப்பரில் நீங்கள் பார்க்கவே முடியாது. வோடஃபோன் ஆக்சுவலாக பிபிஎல் அப்படிங்கிற கம்பெனி, இவங்க வோடஃபோனோட கம்பெனி தான். இவங்க ஒரு வீட்டு ஊருக்குள்ளே வரும் பொழுது ஜிடி நாயுடு பேரை வச்சுட்டு முதல்ல பிபிஎல்னு உள்ள அதுக்கப்புறம் அச்சு விலைக்கு வாங்கினதா பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வோடஃபோன் மாறிட்டாங்க. வரும்பொழுதே வோடஃபோன் வந்தால் மக்களெல்லாம் வெளிநாட்டு கம்பெனி உள்ள வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கிறதுக்காக முதல்ல பிபிஎல் அப்படிங்கிற லோக்கல் கம்பெனியாக நடத்தி அதுக்கப்புறம் ஹச்சுங்கிற ஒரு இந்தியன் கம்பெனி வாங்குற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வோடஃபோன்கிற வெளிநாட்டு கம்பெனியா மாத்திட்டு இருக்காங்க. இது கூட யாருக்கும் தெரியல. ஏர்டெல் முதல்ல பாருங்க பாதி ப்ளூவா பாதி சிவப்பா இருந்திருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? பாதி இந்தியா நாட்டுக்கு சொந்தமானது, பாதி அவனுக்கு பிடிங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப பாருங்க திடீர்னு ஏர்டெல் ஃபுல்லா ரெட்டா மாறிச்சா? எப்ப ரெட்டா மாறிச்சோ மொத்தமா அவங்க பிடிங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏர் அரேபியா அப்படிங்கிறது அவர் அரேபியன் நாட்டு முஸ்லீம் சொந்தக்காரன் கிடையாது, இதுக்கு சாத்தாங்க தான் சொந்தக்காரங்க. அதே மாதிரி எமிரேட்ஸ்ல முக்காவாசி ஷேர் இவங்கிட்ட தான் இருக்குது. கூடி சீக்கிரம் எமிரேட்ஸ் பிடிக்க போறாங்க. எமிரேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வேற ஒரு கலர் இருக்கும். அந்த கலர் என்னைக்கு மாறி மொத்தமா மாறுதோ அன்னைக்கு எமிரேட்ஸ்
மொத்தமாக பிடுங்கிட்டாங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு என்ன பிளான் கேட்டிங்கன்னா, ஏர் அரேபியா அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு அரேபிய நாட்டில் இருக்கிற எல்லா ஏர்லைன்ஸையும் விலைக்கு வாங்க போகிறாங்க. ஏர் ஏஷியாவை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்பைஸ் ஜெட்டு, இண்டிகோ இந்த ஃப்ளைட் எல்லாம் வாங்க போகுது. வாங்கிட்டு ஏசியா ஃபுல்லாக ஏர் ஏஷியா இருக்கும், அரேபியா ஃபுல்லாக ஏர் அரேபியா இருக்கும். இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற எல்லா ஃப்ளைட்டு கம்பெனியும் ஒன்றா கொண்டு வரதான் இவங்க பிளான். அதே மாதிரி முத்தூட் ஃபினான்ஸ் விலைக்கு வாங்கிட்டாங்க. முத்தூட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு மலையாளி, ஒரு கேரளாக்காரை சேர்ந்த ஒருத்தர் ஆரம்பித்து கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி வந்தார். அதை பிடிங்கி என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நல்லா டெவலப் பண்ணி பாருங்கள், முத்தூட் ஃபினான்ஸில் இப்போ நல்லா ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு, லோன் தராங்க. எப்படி அவ்வளோ பணம் எங்கிருந்து வந்துச்சு இந்த முத்தூட் ஃபினான்ஸ்க்கு? ஏன்னா அது சாத்தாங்கையில் போயிடுச்சு. சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட், சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட் முதல்ல வேற கலரில் இருந்துச்சு, இப்போ ரெட்டாக மாறிடுச்சு. எப்போ சிவப்பாக மாறிச்சோ ஐசிஐசிஐ பேங்க்குக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு, எஸ்பிஐ பேங்க்குக்கு ஈக்குவலாக ஏடிஎம்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கோடிக்கணக்கான பணம் யார்கிட்ட வந்துச்சு? ஏன்னா சவுத் இந்தியன் பேங்கை பிடுங்கிட்டாங்க. இந்த சவுத் இந்தியன் பேங்க் தான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படி இருக்கிற எல்லா பேங்கையும் விலைக்கு வாங்கிடும். சவுத் இந்தியா ஃபுல்லாக ஒரே பேங்க் கண்ட்ரோல் கொண்டு வரதான் அவங்க பிளான். இது சாத்தானுடைய பிளான். கல்யாண் சில்க்ஸ் பாருங்க, கல்யாண் சில்க்ஸ் முதல்ல எப்படி இருந்துச்சு? ஒரு மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. பிசினஸ் ஒழுங்காக நடக்கவே இல்லை. இவனுக்கு பிடிங்கிட்டானுங்க. பிடுங்க சிவப்பா மாத்திட்டானுங்க. சிவப்பா மாத்தினதுக்கு அப்புறம் பாருங்க, துபாய் 4 பிரான்ச் போட்டு, வெளிநாட்டில் பிரான்ச் போட்டு ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா சாத்தான்கள் பிடிங்கிட்டாங்க. ஏசிசி சிமெண்ட் ஃபேக்டரி விட்டு வச்சாங்களா? ஏசிசி சிமெண்ட் ஃபேக்டரி முதல்ல பிசினஸ் கம்மியாக நடந்துட்டு இருந்துச்சு, அதை பிடுங்கிட்டாங்க, சிவப்பா மாறிடுச்சு. இனிமேல் நீங்க ரோட்ல பாருங்க, எந்தெந்த கம்பெனி எல்லாம் எவ்வளவு சிவப்பா இருக்குதோ அந்த அளவுக்கு சாத்தான் கையில போயிருச்சுன்னு அர்த்தம். இவங்க அமெரிக்கர்கள் கிடையாது, இவங்க எல்லாருமே முக்காவாசி பேர் யூதர்கள். இவனுக்கு தான் இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா நல்லதுக்கும் எல்லா கெட்டதுக்கும் இவங்க தான் காரணம். நான் நல்லதுன்னு சொன்னது என்னன்னா, இப்ப எல்லாரும் செல்போன் வச்சிருக்கிறோம், கார்ல போறோம், இன்டர்நெட் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு காரணமும் அவங்க தான். அதே சமயத்துல சண்டை, சச்சரவு, அடிதடி, மாஃபியா கேங்கு, நாட்டுக்கு சண்டை, மத சண்டை, அதுக்கும் இவங்க தான் காரணம் அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஏர்செல், பெப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், விகேசி, டாடா ஸ்கை, ஏசியன் பெயிண்ட், இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாதி ப்ளூவா இருக்கும், பாதி சிவப்பா இருக்கும். ஏன்? ஏன்னா பாதி இந்தியன் கிட்ட இருக்கு, பாதி அவனுக்கு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஏர்செல் என்னைக்கு ஃபுல்லா சிவப்பா மாறுதோ அப்போ பிடுங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்க, முதல்ல சிவப்பு கம்மியா இருந்துச்சு, போப்போ அதிகமாயிட்டே வருது. அப்ப என்ன அர்த்தம்? கை மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம். சில கம்பெனி எல்லாம் முக்காவாசி வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிச்சிடலாம். ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எல்ஜி, ஹீரோ, மாருதி, சன் டைரக்ட், இந்த சென்னை சில்க்ஸ், எமிரேட்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி வாங்கிட்டாங்க. இன்னும் கால்வாசி தான் பாக்கி இருக்கு. அந்த காரை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நாள் இது ஃபுல்லா சிவப்பா மாறும், அன்னைக்கு நம்ம மொத்தமா பிடிங்கிட்டாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு மதம் சம்பந்தமாகவும் ஒரு முத்திரை வைக்க மாட்டாங்க. அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஹீரோல பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருப்பா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அது கொஞ்சமா இன்னும் அவங்க கையில மற்றவங்க யாரோ கையில் இருக்குன்னு அர்த்தம். அதை புடுங்கணும்னா மொத்தமா ரெட்டா மாறிடும். இப்படி நம்ம ரோட்ல போகும்போதே பார்க்கும்பொழுது நமக்கு எல்லாமே புரியும். ஏன் இவங்க அடுத்தவங்க கம்பெனியை புடுங்குறாங்கன்னு கேட்டா, ஒரே கல்ல 50 மாங்காங்க. அதாவது இவனுக்கு நினைச்சானுங்கன்னா சொந்தமா ஒரு கம்பெனி வச்சு டெவலப் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆக்க முடியும். ஆனா பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி பண்ணிட்டா அப்ப ஏற்கனவே நம்ம ஆரம்பிச்ச கம்பெனி எல்லாம் போட்டி போட்டுருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, உலகத்துல யாரா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு கம்பெனி வைங்க, ஒரு நிறுவனம் நடத்துங்க, என்னமோ பண்ணுங்க, நல்லா ஃபேமஸ் ஆனவுடனே இதுக்கு ஒரு தனி குரூப் வச்சிருக்காங்க. அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்றது, அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, அவங்க வீக்னஸ் என்ன, அவங்க பணத்துக்கா, புகழுக்கா, பெண்களுக்கா, எதுக்கு மயங்குறாங்க, அவங்க குழந்தை இருக்குதா, அந்த குழந்தை எங்க படிக்குது, இப்படி எல்லாத்தையும் பொறுமையா வாட்ச் பண்ணி அவங்களை எப்படியாவது ஒரு இடத்துல அவங்க செய்யற தப்பை எல்லாம் கண்டுபிடிச்சு லாக் போட்டு மாஃபியா கேங்கை வச்சு, அரசியல்வாதிகளை வச்சு மிரட்டி அந்த சொத்தை முதல்ல லோக்கல் இருக்கிற ஒரு பெரிய மாஃபியா கேங்கிட்டயோ இல்லை ஒரு அரசியல்வாதிக்கையோ மாற்றிடுறாங்க. இப்போ இந்த கம்பெனியை பிடுங்கிறதுல ரொம்ப உதவி செய்கிறது அரசியல்வாதிகள், அதிகாரிகள், மாஃபியா கேங்கு, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிறவங்க, டேஸ் பெண்கள், டேஸ் ஆண்கள்னு சொல்லிக்கலாம். பெண்களை மட்டும் நான் தனியாக சொல்ல நினைக்காதீங்க. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிற எல்லாருமே டேஸ் ஆண்கள் தான், டேஸ் பெண்கள் தான். இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி புடிங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அவன் மேல தப்பு இல்லை, நம்ம கூடவே இருந்து காட்டி கொடுக்குற, கூட்டி கொடுக்குற இவனுகளை சரி பண்ணா அவனுக்கு சரி பண்ணிடலாம். இப்படி பல்வேறு கம்பெனிகளை ஏன் பிடுங்குறாங்கன்னா, அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஜாலி, ஒரு ஹாபி. அவன் அதை ஒரு இன்ட்ரெஸ்டா பண்றான், அவனுக்கு அது பிடிச்சிருக்குது. மற்றவங்களோட சொத்தை பிடுங்கிறதுங்கிறது அவனுக்கு ஒரு ஜாலியான ஒரு ஹாபின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எல்லா கம்பெனியும் அவங்க பேர்ல தான் இருக்குது. என்ன எவ்வளவு சதவீதம் இருக்குங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். எல்லா கம்பெனியும் 50% மேல அவங்க கிட்ட தான் இருக்கும். அவங்க அனுமதி இல்லாம உலகத்துல ஒரு கம்பெனி யாருமே வைக்க முடியாது. சரி, இந்த கதையை நான் ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்றேன்? எனக்கு தெரியல. இப்ப எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சு போச்சு, நான் சொல்றேன், அவ்வளவுதான். சரி, அடுத்து என்ன பண்ணலாம் தெரியல, இதை எப்படி சமாளிக்கிறது தெரியல. ஆனா கூடி சீக்கிரம் தெரியும். இப்ப இது தெரிஞ்சது தெரியாதா? இந்த கதையை உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. எவனோ ஒருத்தன் ஆடிட்டு இருக்கான், நாமெல்லாம் பொம்மலாட்டமா ஆடிட்டு இருக்கோம். அதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டு கடைசி என்ன சொல்ல வரேன்னா, ஜாதி, மதம்
இப்படி நாம் பிரிஞ்சிருக்கிறோம். ஜாதி, மதம், இனம், அரசியல், கட்சின்னு பிரிஞ்சிருக்கிறோம். நாடுன்னு இதெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் இந்த சாத்தான் இருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இவனுங்க என்ன பண்றானுங்க, நம்மளை நாடு, மதம், ஜாதின்னு சண்டை போட வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் இவனுக்கு வியாபாரம் பண்ணிட்டு போயிடுறானுங்க. இவனோட மதத்தை மட்டும் இது வரைக்கும் வெளியே சொன்னதே கிடையாது. இவங்க ஜாதியை பற்றி இவங்க வெளியே சொன்னதே கிடையாது. உண்மையிலே சொன்ன போனால் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டினுக்கு சண்டையே கிடையாதுங்க. அந்த சண்டையை மூட்டி விடுறதே இவனுக்கு தான். அமைதிப்பட சத்யராஜ் சொல்ற மாதிரி கீழ் ஜாதிக்காரன் நாயகன்னு போய் டீக்கெட்டில் பேசுறான்னு சொல்லி ஒருத்தன் அனுப்பிச்சுட்டு சண்டை மூட்டி விடுற மாதிரி இவனுக்கு டிவி, பேப்பர், இன்டர்நெட்டில் பாகிஸ்தானுக்காரன் இந்தியாவுக்குள்ளே வந்தால், இந்தியாக்காரன் பாகிஸ்தானுக்குள்ளே போனால் மலேசியன் ஃபில்ட் கடத்திட்டாங்கன்னு சொல்லி எதையாவது சொல்லி நமக்குள்ளே டென்ஷன் பண்ணி விட்டு நம்மளை மாற்றி மாற்றி சண்டை போட வச்சு அதன் மூலியமாக எல்லா கம்பெனியும் பிடுங்கி ஒருத்தர் மொத்தமாக உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்மளாம் யோசிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் யோசிக்கணும். சும்மா பிறந்தோம், சாப்பிட்டோம், போனோம் அப்படின்லாம் இல்லாமல் ஏதாவது பண்ணணும், யோசிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம், உட்காருவோம், பேசுவோம், என்ன பண்ணலான்னு முடிவெடுப்போம். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க இல்லையா, வாங்க உட்காருவோம், பேசுவோம், ஒரு முடிவெடுப்போம். இல்லை நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இன்னைக்கு இவ்வளோதான் எனக்கு தெரியும், நாளைக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன், ஏதாவது ஐடியா கிடைக்கும், இவங்களை எப்படி சமாளிக்கிறது, இவன்ட்டு இருந்த நம்மகிட்ட பிடுங்கின கம்பெனியை எப்படி திரும்பி பிடுங்கிறது, இல்லை அவனுங்களை வச்சு எப்படி நல்ல காரியம் பண்ணுறது, இந்த மாதிரி யோசிப்போம், ஏதாவது பண்ணுவோம். ஆக மொத்தம் புரிச்சுக்குங்க, இந்த உலகமே ரெட் ஆகிட்டு வருது. இனிமேல் ரோட்டில், பஸ்ஸில், காரில் போகும்போது அப்படியே பாருங்க எவ்வளவு ரெட்டா, எவ்வளவு சிவப்பாக மாறி இருக்குன்னு தெரியும். அதையெல்லாம் நம்ம பச்சையாக மாற்றணும். அவனுக்கு ரெட்டு, நம்ம பச்சை. கூடி சீக்கிரம் மாற்றுவோம். எல்லாரும் யோசிப்போம். தயவு செய்து நாட்டில் நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேருவோம். ஒரு நாள் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுத்து இந்த ஊர் உலகத்தை நிம்மதி, அமைதியாக, சந்தோஷமா மாத்திருக்க நம்மளாம் வழி இருக்குதோ அதையெல்லாம் செய்வோம். இந்த சாத்தான் இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவோம். எனக்கு ஐடியா கொடுங்க, இல்லை நானும் ஐடியா கொடுக்குறேன். இந்த 13 பேர்த்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். உலக அரசியல் அப்படிங்கிற தலைப்பில் பீசோ மாஸ்டர் அப்படிங்கிற பேரில் யூடியூப்ல பாருங்க. நான் உடம்பை பற்றி பேசும்பொழுது ஹீலர் பாஸ்கர், மனசை பற்றி பேசும்போது மாஸ்டர் பாஸ்கர், உலக அரசியல் பேசும்பொழுது பீசோ மாஸ்டர். இப்படி பல்வேறு ரூபத்தில், பல்வேறு விதங்களில் நாம மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம். மேலும் இவர்களுக்கு www.anatomictherapy.org அல்லது masterbaskar.org என்ற இணையதளத்தை அடிக்கடி பாருங்க. யூடியூப்ல நிறைய பேசியிருக்கிறேன். 58 டாபிக்ல பேசியிருக்கேன், கேளுங்க. மேலும் இவங்களுக்கு 99441007 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்தியா நம்பரு 9842452508 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த உலகை காப்பாற்றுவோம், ஒற்றுமையாக இருப்போம். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் +91 9944221007. இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் anatomictreatment@gmail.com ANATOMICTREATMENT@gmail.com இல்லைன்னா healerbaskar@gmail.com HEALERBASKAR@gmail.com anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லேயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.